Hi friends, நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. புரியுது என்னடா இது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போட்டுட்டு இருப்பான், இல்லைனா மோட்டிவேஷன் அப்படின்ற பேரில் ஏதாச்சும் வந்து கழுத்து எடுத்துட்டு இருப்பானே, இன்னைக்கு என்னால் ஒரு புது செட்டப்பில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா படிப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிட போகுது. ப்ளஸ் எனக்கும் வந்து பார்த்தோன்னா போர் அடிக்குது. அதனால் என்னன்னா கொஞ்சம் அப்பப்போ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே, அதாவது பிஹைண்ட் த சீன் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது பின்னாடி நான் என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், பின்னாடி எப்படிலாம் ப்ராசஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தீங்க, ப்ரோ நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நிறைய பேருக்கு இதுலேயும் டவுட் இருக்க போல் நம்ம அதையும் வந்து பார்த்தோன்னா தீர்த்து வச்சுருவோமே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரை, மேபி நானும் கண்டென்ட் கிரியேஷன் வரேன் அப்படின்னு இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர், நான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் காட்ட போகிறேன். இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் கண்டென்ட் கிரியேட்டராக ஆக முடியுமா, இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் யூடியூபராக ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். பட் சொல்ல போகணுன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த டேபிளில் இருக்கிற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் இந்த சாம்சங் M30 ஃபோன் மட்டும்தான் இருந்தது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது ஒரு 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஓகேவா? நான் CA ஆனதுக்கப்புறம் கூட ஒரு 3 மாதம் வந்து இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபோனில் தான் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வரலாம், யூடியூபுக்கு உள்ளார வரலாம் அப்படின்னு இருக்கும்போது இத்தனை பொருள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து ஓடிட போறீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, டோன் இஸ் இன் யுவர் ஃபிங்கர். அதாவது நம்ம இன்கேஸ் கிட்டார் வாசிக்க கற்றுக்கணும்னா நம்ம எந்த கிட்டார் வாங்கலாம், வெஸ்டர்னா கிளாசிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி இல்லைன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் அப்படி யோசிக்கவே தேவையில்லை. பிகாஸ் நம்மளோட டியூன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கரை பொறுத்து தான் இருக்குது, எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேஷன் கேம்லையும் நம்மளோட சக்ஸஸ் வந்து நம்மளோட கண்டென்ட் பொறுத்து தான் இருக்குதே தவிர நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸை பொறுத்து இல்லை. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார குயிக்காக போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோவுக்கு ரொம்ப 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 முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைட் சோர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. ஸோ என்னோட ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும், நல்ல கிளியராக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலாக வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங் லைட் தான். இந்த ரிங் லைட் வாங்குறதுக்கு எனக்கு அரௌண்ட் ஒரு 1500 to 1800 ஆச்சு. சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஆன்லைனில் தான் எதுவும் ஆர்டர் பண்ணேன், நான் நேரில் தான் போய் வாங்கினேன். யூஸ்வலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்லேயே எடுக்க வந்து ட்ரை பண்ணுவேன். பட் இன்கேஸ் என்னால் வந்து காலையில் இல்லை பகலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாதுன்னா நான் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ரிங் லைட் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். செகண்ட் ரொம்ப 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 முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே கேவலமாக இருக்கும். அதை நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சி இனிஷியலாக நான் ஒரு மைக் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். பாட்ரானிக்ஸில் ஒரு மைக் வாங்கினேன், ஒயர்லெஸ் மைக்கு. இது ஆக்சுவலாக நான் பண்ண ஒரு தப்புனே சொல்லலாமே. எதுக்காகனா, என்கிட்ட பட்ஜெட் இல்லை, நான் சீப்பாகவே வந்து மைக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக் வாங்காதீங்க, ஒயர்டு மைக்கே வாங்குங்க. எதுக்காகனா, இன்கேஸ் நீங்கள் ஒயர்லெஸ் மைக் வாங்கும்போது அது காஸ்ட்லியாக நீங்கள் வாங்குறதுனா ரொம்பவே இன்னும் தான் ஆடியோ குவாலிட்டி கேவலமாக காட்டும். நான் இது வாங்கினேன், இது வாங்கி ஒரு 3-4 வீடியோ தான் நான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். பட் என்னதுன்னா ரொம்பவே கேவலமாக இருந்ததுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் சொன்னாங்க ஆடியோ குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ரோட் மைக் வாங்கினேன். ஓகேவா? ரோட் மைக் ஆக்சுவலாக காஸ்ட்லி. ஓகேவா? பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆடியோ ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பாட்ரானிக்ஸில் மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிட்ட லாஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணல. பட் என்னதுன்னா இந்த ரோட் மைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட். பட் என்னதுன்னா ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 20,000 கிட்ட ஆச்சு. பட் எனிவே பரவாயில்ல, இது நமக்கு லாங் டேர்ம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கினது. ஓகேவா? மெயினாக இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ்க்கும் ஆடியோக்கும் நான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியம், என்னோட பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், என்னோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது Xiaomi Pad 6. ஓகேவா? வித் ஸ்டைலஸோடவே வரும். இது நான் வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 38,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்ணேன், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்க, இத்தனை ஃபாலோயிங்ஸ் வந்தது. ப்ளஸ் எல்லாருமே நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டரோ இல்லையோ நான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வாங்க சொல்லுவோம். மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா CA படிக்கிற பசங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணுறீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு டேப்லெட் வாங்க சொல்லுவேன். இது நான் ஈவன் தான் புதுசாக வாங்கின டேப்லெட்டாக இருந்தாலும் நான் ஆல்ரெடி லெனோவோ டேப்லெட் வச்சுருந்தேன். அதில் வந்து நிறைய PDF டவுன்லோட் பண்ணி படித்தேன். எய்தர் CA கோர்ஸ் ரிலேட்டட் அப்படி இல்லைன்னா அதர் புக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் அந்த டேப்லெட்டில் நிறைய படித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாலேஜை நான் வளர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் இதுலேயும் நிறைய புக்ஸ் வச்சிருக்கிறேன். அடிக்கடி நான் புக்ஸும் படிப்போம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஸோ Xiaomi
ஆக்சுவலாக நான் ஆப்பிளோட ஒரு பெரிய ஃபேன் பாய் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் Xiaomi ஆண்ட்ராய்ட் டேப்லெட் தான் வச்சுருக்கேன், போத் ஸ்டைலஸ் அண்ட் டேப்லெட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் கேமரா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எழுதுவேன்னா, இனிஷியல் டேஸில் நான் இப்படி வச்சுக்கிட்டு என் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேமராவை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன், ப்ளஸ் இதிலே நான் எழுதுவேன். பட் என்ன அதுனா ஓவர் தி பீரியட் நான் நிறைய ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது நிறைய எழுத வேண்டியிருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகலாக வச்சு எழுத முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம், சரி ஹரிசாண்டலாக வச்சுப்போம், கேமராவை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஒரு வெப் கேம் வாங்கினேன். இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்னே அப்படின்னு சொல்லலாம். இது என்ன கம்பெனின்னு தெரியல, ஜஸ்ட் நான் போய் ஒரு மொபைல் ஷாப்பில் வாங்கினேன். எனக்கு அரௌண்ட் ஒரு 2000 வந்துச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்ட மறந்துட்டேன். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அண்டு ட்ரைபேட். ஓகேவா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த ட்ரைபேடும் கேமரா வந்து என்னை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னால் காட்ட முடியல, பட் நான் சும்மா சொல்லிடுறேன். அந்த ட்ரைபேடை வாங்குறதுக்கு நான் அரௌண்ட் ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணேன். ப்ளஸ் கேமரான்னு சொல்லிட்டு என்கிட்ட தனியாக இல்லை, என்னோட ஃபோன் கேமரா தான் OnePlus 12 ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். பேக் கேமரா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செல்ஃபி ஆவரேஜாக தான் இருந்தாலும் பேக் கேமரா ரொம்பவே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். எதுக்காகனா நான் ரொம்ப வந்து பார்த்தோன்னா இயர்பட்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய பாட்டு கேட்பேன், ப்ளஸ் இயர்பட்ஸ் வச்சுக்கிட்டு தான் நிறைய வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய திட்டினாங்க, எங்கள் பேரண்ட்ஸும் நிறைய திட்டினாங்க, இல்லைடா நீ இந்த மாதிரியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற, இயர்பட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனா சேவ்டாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் எடிட் பண்ணும் போதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரை வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினேன். ஏதாச்சும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லைனா மியூசிக்லாம் ஆட் பண்ணும்போது ஓகே இதில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் எல்லாமே ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் செஷன் நிறைய என் பசங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். இது Asus VivoBook அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாங்கி 5 years ஆகிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஸ்பெக்கில் தான் வாங்கினேன். அரௌண்ட் ஒரு 36,000 to 40,000 அவ்வளோதான் நான் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். பட் என்னன்னா நான் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாததுனால இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒன்று இந்த Type-C to HDMI கேபிள். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய கிளாஸஸ் வந்து போய் CA இன்ஸ்டியூட்டில் எடுப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொஜெக்டரில் என்னோட டேப்லெட்டை நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த கேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா HDMI கேபிள் தான் இருக்கும், பட் இங்கே Type-C நான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது ஒன்றும் வாங்கி வச்சிருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின இம்பார்ட்டன்ட் ஒரு பர்ச்சேஸ்னு சொல்லலாம். ப்ளஸ் நான் நிறைய ட்ராவல் பண்ணும்போது இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த பவுச்சு நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்ச்சேஸ் தான். பிகாஸ் இதில் நிறைய ஜிப் இருக்கும். இவ்வளோ தரம் கழிச்சு போட்டிருந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார நம்ம அக்காமடேட் பண்ணிடலாம். ஸோ மோரல்லஸ் அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுற டூலு. பட் இதையும் தாண்டி என்னோட கண்டென்ட் கிரியேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் எந்த விஷயம் பண்ணணும்னாலும் நல்லா பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த நாள் என்ன கண்டென்ட் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் டைம் டேபிள் மாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன். அதுக்கு எனக்கு இந்த ஒரு கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் போர்டில் தான் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவேன். சரி ஓகே பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கலாம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் வெர்ஷன் உங்கள்கிட்ட நான் வந்து பேசுவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் போர்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோரல்லஸ் அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற டூல் அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர். மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இதே மாதிரி சின்னதாக ஏதாச்சும் ஃபன்னான வீடியோ வேணும், இல்லைனா ஆஃப் டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக இதே மாதிரி வீடியோ நானும் போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.